Good afternoon, மக்களே. நான் நாச்சல் from Benevolent IAS Academy, back with another useful content today. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஆஸ் யூஷுவல் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டோட தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா செக் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். பேங்கிங் அவேர்னஸ்ல நம்ம பேங்கிங் அவேர்னஸ் பத்தி படிச்சிருப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்தா படிப்போம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனா எதுல இருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தா எதை நம்ம படிக்காம விட்டுருக்கோமோ கரெக்டா அதுல இருந்து தான் கொஸ்டினை ரைஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க இப்போ பேங்கிங் அவேர்னஸ் நமக்கே தெரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்ப என்னதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெப்தா படிச்சிருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்காம விட்டுருப்போம். அப்படி ஒரு விஷயம் தான் என்னது, அதுல ஒரு விஷயம் இந்த செக். நம்மள எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா செக்குங்கிறது நம்ம பார்த்திருப்போம். சில பேர் பார்த்தாலும் அதுல என்னென்ன இருக்கு, டைப்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கும். ஓ, ஒரு செக் எல்லா செக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு செக்குக்கு இன்னொரு செக்குக்கும் மாறுபடும். அப்ப செக் அப்படிங்கிறது நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போறோம். அப்போ ஒரு செக் அப்படிங்கிறது வெறுமனே செக்கா மட்டும் இருக்காது, அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்கு. அப்ப நம்ம அதுல என்னன்னு பார்க்க போறோம். செக்னா என்ன, அதை பத்தி செக்ல என்னென்ன இருக்கும், அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல செக்னா என்னங்க? செக்குங்கிறது என்னது, நம்ம கேஷா கைக்கு எடுக்காம, கையில கேஷா எடுத்துக்காம அது ஒரு அக்கவுண்ட்ல நான் என்ன பண்றேன், டிரான்சாக்ஷன் பண்றேன். அதாவது நான் செக்னா தமிழ் என்ன சொல்லுவோம், காசோலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுல செக்குங்கிறது என்னது, a bill of exchange. என்னதுங்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நான் சொல்றேன் இப்ப இவ்வளோ மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்ப நான் போய் ஒரு பேங்க்குக்கு ஆர்டர் கொடுக்குறேன். ஆர்டர்னா என்னது, நான் என் அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை நான் ஒரு செக் மூலியமா கொடுத்து இன்னொரு பர்சனுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கப்பா, இன்னொரு பர்சனுடைய அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க. நான் இப்போ ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், இல்ல 2,00,000 ரூபாய் நான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை நான் என்ன பண்றேன், ஒரு செக்கா கொடுத்து நான் என் பேங்க்ல கொடுத்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன். ஒரு பேங்க்குக்கு நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன் இன்னொரு பர்சனுக்கு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்ல இந்த செக் மூலியமா எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேங்க்குக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், ஒரு மெசேஜை நான் பாஸ் பண்றேன். அதுதான் என்னது, செக், காசோலை. So a bill of exchange in which one party orders the bank to transfer the money to the bank account of another party. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. அதை எது மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்றோம், கேஷா இல்லாம ஒரு செக்கா கொடுத்து அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ இந்த செக் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா செக். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881, அதுக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த செக். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் 1881. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம செக்குங்கிறத படிச்சிருப்போம், செக்னா என்னங்கிறதையும் பார்த்திருப்போம். இது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அந்த ஆக்ட நமக்கு என்ன ஆக்ட் அப்படின்னு கேட்டுருவாங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டோட ஆக்ட் என்னன்னு கேட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அதை படிக்காம விட்டுருப்போம். கொஸ்டின் எங்க இருந்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ல இருந்து தான் இருக்கும். நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், செக்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, பேர் என்ன, செக்கோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஆனா நம்ம படிக்காம விட்டுருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1881 இந்த ஆக்ட தான் நம்ம படிக்காம விட்டுருப்போம். கொஸ்டின் அங்க இருந்து ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப நம்ம நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சு படிக்கணும். எப்பயுமே எதை படிக்கிறதா இருந்தாலும் டெப்தா அனலைஸ் பண்ணி படிங்க. நீங்க எப்பயுமே மெமரைஸ் பண்ணாதீங்க. எப்படி அது புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கும். மெமரைஸ் பண்ணா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா மறந்துடுவோம். அப்ப நம்ம புரிஞ்சு படிக்கணும். அப்ப இது என்னது, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 கீழே தான் இந்த செக் அப்படிங்கிறது வருது. இப்ப இந்த செக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கட்டும் இல்ல கரண்ட் அக்கௌண்டா இருக்கட்டும், ரெண்டு அக்கௌண்ட்ஸுக்குமே நம்ம செக்கை இஷ்யூ பண்ண முடியும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யார் பண்ணலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ங்கிறது நார்மல் பப்ளிக் பீப்புள் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது என்னது, சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஆனா கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறது மெயின்லி ஃபார் யாருக்கு, ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு தான் இருக்கக்கூடியது இந்த கரண்ட் அக்கௌண்ட். அப்ப இது ரெண்டு அக்கௌண்ட்டுக்குமே என்ன பண்ணலாம், செக்கை இஷ்யூ பண்ண முடியும். இப்ப இந்த செக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பார்ட்டிஸ் இருப்பாங்க. இந்த மூணு பார்ட்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டிராயர், டிராயி,
பேய். ஓகேங்களா, மறுபடியும் சொல்றேன். டிராயர், டிராயி, பேயி. இது வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா, ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டிராயர்னா யாரு, டிராயினா யாரு, பேயினா யாரு, இவங்க மூணு பேருமே ஒரு செக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூணு பார்ட்டிஸுமே இருப்பாங்க. இப்ப டிராயர்னா யாரு, டிராயர் அப்படிங்கிறவங்க, இப்ப நான் தான் வந்து அந்த காசோட இந்த செக்கை ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து என் பேர் போட்டு XXX இந்த பேர் போட்டு இவ்வளோ 2 லட்சம் ரூபாய் வந்து இந்த பர்சனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா, கொடுக்குறவங்க பேர் தான் யாரு, செக்கை இஷ்யூ பண்றேன் இல்லையா, அவங்க தான் யாரு, டிராயர். டிராயி அப்படிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது. டிராயருக்கும் பேய்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் பண்றாங்க இல்லையா, அந்த பேங்க் தான் வந்து டிராயி அப்படின்னு சொல்லுவோம். நான் யார்கிட்ட அந்த காசோலையை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்றேனோ, அவங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. கன்சர்ன் பர்சனுக்கு அந்த பணம் போய் சேர்ந்துரும். அது யார் பண்றா, பேங்க் மூலியமா நான் அதை பண்றேன். அப்ப அந்த பேங்க் தான் யாரு, டிராயி. ஸோ டிராயி இஸ் த பேங்க் தட் ஹேஸ் டு டிரான்ஸ்ஃபர் த ஃபண்ட்ஸ். அடுத்தது பேய். பேய்ங்கிறவங்க யாரு, அந்த செக்கை ரிசீவ் பண்ணக்கூடியவங்க, அந்த பணத்தை வாங்கிக்க கூடியவங்க தான் யாரு, பேயி. த பர்சன் இன் ஹூஸ் நேம் த செக் ஹாஸ் பீன் issued. நான் யாருக்கு அந்த பணம் போய் சேரணும்னு அந்த செக்ல பேரை எழுதி கொடுக்குறனோ, அந்த பணத்தை அவங்க வாங்குறாங்க இல்லையா, வாங்குறவங்க பேரு தான் யாரு, பேயி. செக்கை இஷ்யூ பண்றவங்க வந்து, நான் பணத்தை எழுதி கொடுக்குறவங்க பேரு டிராயர், அந்த பணத்தை வாங்குறவங்க பேரு பேயி. இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்றது யாரு, அந்த பேங்க். அந்த பேங்க் தான் யாரு, டிராயி. இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. சோ த்ரீ பார்ட்டிஸ் ஒரு செக்குக்கு, இந்த மூணு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்தது, சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா டிராயரும் பேயும் ஒரே ஆளா தான் இருப்பாங்க. அவங்களுக்கே செக் எழுதிக்குவாங்க. பாத்திருக்கீங்களா, அவங்களுக்கே அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்காக செக் எழுதிக்குவாங்க. அதை நம்ம டைப்ஸ்ல பார்ப்போம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ டிராயரும் பேயும் சில கேசஸ்ல ஒரே ஆளா கூட இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா செக், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த செக் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு தாங்க வேலிடா இருக்கும். புரியுங்களா. செக் இஸ் வேலிட் ஃபார் பீரியட் ஆஃப் 3 months ஆஃப்டர் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் செக். நான் செக்கை எப்போ டேட், எந்த டேட் போட்டு எழுதி கொடுக்குறனோ அந்த டேட்ல இருந்து ஒரு 3 மாசம் பீரியட் வரைக்கும் அந்த செக் வேலிடிட்டியா இருக்குங்க. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், செக்கை நம்ம செக் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுவோம், பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் போய் நான் பேங்க்ல போய் இந்த செக்கை கொடுத்து எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டாங்க. ஏன், என்ன இருக்கும், செக் பவுன்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா அந்த டேட்டை தாண்டி போயிருக்கும். அந்த பீரியடோட வேலிடிட்டி என்னது, 3 மாசம். ஓகே, இது முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது செக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது செக் நம்பர். இப்போ ஒரு செக் இருக்குங்க, நம்ம செக் எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இந்த செக் நம்பர் எங்க இருக்கு அப்படின்றது, இதுல அந்த ஒரு செக்ல செக் நம்பர் எங்க இருக்கு, செக் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டோம். செக் அடிக்கடி வந்து இந்த பிசினஸ் பீப்புள் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. இப்போ செக் நம்பர்ல பாத்தீங்கன்னா, இப்போ கீழே ஒரு இமேஜ் தெரியுதுங்களா, இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ்ல பாருங்க, செக் நம்பர் அப்படிங்கிற எதுக்காக யூஸ் பண்ணுவோம், அந்த செக்கை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக. அதுக்காக தான் ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம் செக்கை. செக்ல வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. செக் நம்பர் இஸ் அன் யூனிக் ஐடென்டிஃபையர். அதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குமா, 6 டிஜிட்ஸ் இருக்கும். செக் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 டிஜிட்ஸ். எல்லா செக்லயுமே இந்த நம்பரை நீங்க பார்க்க முடியும். எந்த பேங்க் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, என்ன யார் ஹோல்டர்ஸா இருந்தாலும் சரி, அந்த செக்ல என்ன இருக்கும், 6 டிஜிட் செக் நம்பர் இருக்கும். இது எதுக்காக வந்து இந்த செக் நம்பர் கொடுக்குறாங்க, அந்த செக்கை வந்து ஈஸியா ட்ராக் பண்றதுக்காக. அந்த பணம் போய் சேர்ந்துருச்சா இல்லையா, அந்த செக் வந்து கிளியர் ஆயிடுச்சா இல்ல பவுன்ஸ் ஆயிடுச்சா, அந்த செக்ல பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ட்ராக் பண்றதுக்காக தான் இது என்ன கொடுக்குறாங்க, செக் நம்பர் கொடுக்குறாங்க. இப்ப இந்த செக் நம்பர் எங்க இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல இங்க பாத்தீங்கன்னா செக் நம்பர் அப்படிங்கிறது தெரியுதா. இந்த செக் நம்பர்ல என்ன இருக்கு, ஒரு 6 டிஜிட்ஸ் இருக்கு. அது பக்கத்துல என்ன இருக்கு, MICR கோட். இது ரொம்ப முக்கியங்க. ஒரு செக்ல, எல்லா செக்லயுமே பாத்தீங்கன்னா MICR கோடுன்னு இருக்கும். எல்லா செக்லயுமே பாட்டம்ல தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு செக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இது வந்து SBI செக்குங்க. ஓகே, SBI செக்ல அங்க வந்து ஒரு செக்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. டேட் காலம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி பே, அந்த பேன்றது இடத்துல பேயி, யார் வந்து இந்த செக்கை ரிசீவ் பண்ண போறாங்களோ அவங்களுடைய பேரை இங்க போடுவோம். அதே மாதிரி ருபீஸ், அமௌண்ட் இன் வேர்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இது டைப்ஸ் ஆஃப் செக்ல நம்ம பார்ப்போம். ஆர்டர், பியரர், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம், அமௌண்ட் வந்து நம்ம நம்பர்ஸ்ல எழுதுவோம். அதுக்கான பாக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க.
அடுத்தது இங்க வந்து வேலிட் அப் டு ₹10 lakhs அட் நான் ஹோம் பிரான்ச் இப்படி ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ வந்து 10 lakhs நான் ஹோம் பிரான்ச் அப்படின்னா வந்து ஹோம் பிரான்ச்ல மெயின் பிரான்ச்ல கொடுக்காம நீங்க மத்த ஏதாவது ஒரு பேங்க் பிரான்ச்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து 10 lakhs வரைக்கும் வேலிடிட்டி அப்படிங்கறத அங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க உங்க சைன் போடணும். இதுக்கு அடுத்து கீழே வாங்க இப்போ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த செக் நம்பர், எம்ஐசிஆர் கோட் இதெல்லாம் இருக்கு. செக் நம்பருங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 6 digits இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செக் நம்பர் எங்க இருக்கு? எம்ஐசிஆர் கோடுக்கு பக்கத்திலேயே இருக்கும். இப்போ இந்த எம்ஐசிஆர் கோடுங்கிறது எதுக்குங்க அப்படின்னா என்னங்க முதல்ல? எம்ஐசிஆர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன் அதுதான் என்னது? எம்ஐசிஆர் கோட். எம்ஐசிஆர் கோடு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 9 டிஜிட் கோடு இருக்குங்க. ஒரு 9 டிஜிட் கோடு இருக்கும் இந்த எம்ஐசிஆர் கோட்ல. இந்த எம்ஐசிஆர் கோட் எதுக்காக அப்படின்னா செக்கை கிளியரன்ஸ் பண்றதுக்காக, செக் கிளியரன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த எம்ஐசிஆர் கோட். செக் கிளியரன்ஸ் வந்து ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் ப்ராசஸ் ஆகக்கூடியதுக்கு தான் நம்ம எம்ஐசிஆர் கோட் கொடுப்போம். மெயினான பர்பஸ் அதுக்கு தான். ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர்ட் ப்ராசஸ். இது ரெண்டுத்துக்காக தான் இந்த எம்ஐசிஆர் கோட். இந்த எம்ஐசிஆர் கோட்ல 9 டிஜிட்ஸ் இருக்கும் நம்ம பார்த்தோம். அந்த 9 டிஜிட்ஸ்ல மூணு மூணா பிரிப்பாங்கங்க. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி கோடை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 கோட்ஸ் வந்து சிட்டி கோட். அடுத்த 3 டிஜிட்ஸ் வந்து பேங்க் கோட். அடுத்த கடைசி 3 டிஜிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் கோட். அப்ப மொத்தம் 9 டிஜிட்ஸ். அந்த 9 டிஜிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் எதுக்காக? சிட்டி கோட். அடுத்த 3 டிஜிட் வந்து பேங்க் கோட். கடைசி 3 டிஜிட் வந்து என்னது? பிரான்ச் கோட். தெரியணும் இல்லையா? நான் இப்போ வந்து எம்ஐசிஆர் கோட் கொடுத்துட்டேன். இப்போ செக் கிளியரன்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியணும். செக் கிளியரன்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது நான் எதை வச்சு பண்றேன்? அந்த செக் நம்பரை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? ட்ராக் பண்ணிடலாம். அந்த செக் நம்பரை வச்சு ட்ராக் பண்ண எனக்கு என்ன வேணும்? எம்ஐசிஆர் கோட் வேணும். அந்த எம்ஐசிஆர் கோட்ல என்னென்ன இருக்கும்? எந்த பிரான்ச்ல நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து எஸ்பிஐல இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா நான் எனக்கு வந்து இப்போ யாராவது செக் ப்ரொவைட் பண்றாங்கன்னா அவங்க எஸ்பிஐல இருந்தே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கிடையாது இல்லையா? அவங்க வந்து பேங்க் ஆஃப் பரோடால இருந்து ப்ரொவைட் பண்ணலாம், ஹெச்டிஎஃப்சில இருந்து கொடுக்கலாம், இல்ல வந்து வேற ஏதாவது பேங்க்ல இருந்து கூட எனக்கு கொடுக்கலாம். அப்போ அவங்க வந்து என்ன பேங்க்ல கொடுக்குறாங்க, அந்த பேங்க் எந்த சிட்டில இருக்கு, எந்த பிரான்ச்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா? ஒரே ஊர்ல இருந்து இன்னொரு அதே ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு தான் செக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல. கரெக்டா? அப்படி இருக்கும்போது எனக்கு சிட்டி, பேங்க் அண்ட் பிரான்ச் கோட் தேவை. அதுக்காக தான் என்ன கொடுக்குறாங்க? எம்ஐசிஆர் கோட் கொடுக்குறாங்க. இது பக்கத்துல என்ன இருக்கு? டிரான்சாக்ஷன் கோட் இருக்கு. ஓகே, டிரான்சாக்ஷன் கோட். ஸோ இதுதான் என்னது? பேசிக் டீடைல்ஸ் ஆஃப் செக். அப்போ செக்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். செக் எதுக்கு கீழே வருது? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் கீழே வரும். அதே மாதிரி செக் வந்து ரெண்டு அக்கௌண்ட்ஸுமே கொடுக்கலாம், சேவிங்ஸ் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்ஸ். செக்ல மூணு முக்கியமான பார்ட்டிஸ் இருப்பாங்க. யாரு? டிராயர், டிராயி, பேயி. ஸோ இவங்க யாரும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி செக் எவ்வளோ நாளைக்கு வேலிடா இருக்கும்? 3 மாசத்துக்கு வேலிடா இருக்கும். நான் இப்போ பாரு, இந்த மாசம் இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி அப்படின்னா 3ஆம் தேதி 2025 ஜனவரி மாசத்துல கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு செக் நான் இஷ்யூ பண்றேன்னா இது எப்ப வரைக்கும் வேலிடா இருக்கும்? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அது வரைக்கும் வேலிடா இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த செக் வந்து வேலிடா இருக்கும். ஸோ மொத்தம் 3 மாசத்துக்கு நீங்க இஷ்யூயிங் டேட்ல இருந்து 3 மாசம் உங்களுக்கு இந்த செக் வேலிடிட்டியா இருக்கும். இது வந்து பேசிக்கா செக்கை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிகினர்ஸ்க்கு இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அதுக்கடுத்து அடுத்த லெவல்ல படிக்கிறவங்களும் சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ண மாட்டோம். அதனால நம்ம எதை படிச்சாலும் இன்டெப்தா படிக்கணும். அடுத்தது பாருங்க, டைப்ஸ் ஆஃப் செக்ஸ். இப்போ ஒவ்வொரு செக்கா பார்த்துருவோம். நிறைய டைப்ஸ் இருக்குங்க நம்ம செக்ஸ்ல. நம்ம பிசினஸ் பீப்புள் வந்து அடிக்கடி நம்ம பண்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம நார்மல் பப்ளிக்கு வந்து செக்னா என்னன்னு வந்து ஒரு பேசிக்கான நம்ம செக் பார்த்துருமே தவிர டிஃபரன்சியேஷன் ஆஃப் செக்ஸ் வந்து நமக்கு வந்து அவ்வளோ நமக்கு வந்து எப்படி சொல்றது, அவ்வளோ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் இல்லை நம்ம என்னன்னு ஆஹ் உத்து பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? ஏன்னா நான் வந்து ஒரு செக்னா வந்து இப்போ நம்ம அப்பாவோ அம்மாவோ செக்கை கொடுக்கும்போது நம்ம பார்த்துப்போமே தவிர அதில் என்ன இருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எழுதியிருக்காங்க, யாருக்கு எழுதியிருக்காங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம். அப்போ இனிமே நீங்கள் வித்ட்ரால் சலான் வாங்குறதா இருக்கட்டும், டெபாசிட் சலான் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ஆர்டிஜிஎஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம போய் கூட போய் பாருங்க. யார் கூட போய் நீங்க வந்து இப்ப அப்பாவோ அம்மாவோ பேங்க்குக்கு போறாங்கன்னா நீங்க கூட போங்க. போய் இந்த ஃபார்ம்ல என்னென்ன இருக்கு, இது எதுக்காக, என்ன பண்றாங்க, எதுல எழுதுறாங்க அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பிசினஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப வெல் வேர்ஸ்டா அவங்க ஈஸி கோயிங்கா பண்ணியிருப்பாங்க. பட் வந்து நார்மல் பப்ளிக் பீப்புள் வந்து நம்ம அவ்வளோ யூசேஜ்ல இருந்திருக்காததுனால நம்ம வந்து அந்த செக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் செக் பாருங்க, பியரர் செக். பியரர் செக்ல
Bearer செக்னா என்னன்னு பாருங்க. இட் இஸ் பேயபிள் டு த பர்சன் ஹூ presents it to the bank for payment. It does not require any identification and anyone can cash it. Anyone can cash it. இதுதாங்க ரொம்ப முக்கியம் பியரர் செக்ல. பியரர் செக்னா என்னன்னா, இப்போ நான் தான் அந்த செக்கை இஷ்யூ பண்றேன். இந்த இமேஜ்ல பாருங்க, பியரர் அப்படின்னு எழுதியிருக்கா செக்கோடைய அந்த பே அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல பியரர் அப்படின்னு ரைட் கார்னர்ல எழுதியிருக்கா. இதுதான் வந்து முக்கியங்க. சரியா? அப்போ இந்த பியரர் செக்ல என்ன இருக்குன்னா, நான் செக்கை இஷ்யூ பண்ணிடுவேன். வாங்குறாங்க இல்லையா, செக்கை நான் யாருக்கு இஷ்யூ பண்ணணும், இந்த இடத்துல நான் பேர் போடுவேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சீதான்னு வச்சுக்கோங்க. சீதாங்கிறவங்க, அவங்க தான் வந்து அந்த செக்கை வாங்கிக்கூடிய, அவங்களுக்கு தான் நான் செக்கை ப்ரொவைட் பண்றேன். அந்த செக்கை நான் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த செக்கை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல கொடுப்பாங்க. அந்த சீதா அப்படிங்கிற பர்சன் தான் வாங்கணும்னு இல்லை. அவங்க அக்காவோ அண்ணாவோ தங்கச்சியோ அப்பாவோ அம்மாவோ யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அப்போ அதுதான் என்னது, பியரர் செக். பியரர் செக்குங்கிறது, நான் செக்ல பேர் போட்டிருக்கவங்க யாரோ அவங்கள தவிர்த்து அவங்களும் வாங்கிக்கலாம், அவங்கள தவிர்த்து யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க தான் போகணும்னு கிடையாது. அதனாலதான் என்ன கொடுத்துருக்காங்க, எனி ஒன் கேன் கேஷ் இட் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இதுல என்ன இருக்கும், பியரர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த 20,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 20,000 அப்படிங்கிற செக்கை வந்து அந்த கன்சர்ன் பர்சன் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சம்மந்தப்பட்ட யார் போய் அந்த செக்கை கொடுத்தாலும் பேங்க்ல பணம் கொடுத்துருவாங்க. இதுதான் என்னது, பியரர் செக். அடுத்தது ஆர்டர் செக். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த செக் நம்பர் எம்ஐசிஆர் கோட் நம்பர்னு சொல்லிட்டு. இந்த முன்னாடி இமேஜ்ல வந்து உங்களுக்கு அந்த நம்பர் அவ்வளவா விசிபிளா இருக்காது. உங்களுக்கு நம்பர் சில இது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல பாருங்க, இந்த செக்ல ரொம்ப கிளியரா தெரியும். இது பாத்தீங்கன்னா செக் நம்பர் கரெக்டா ஞாபகம் இருக்கு இல்லையா. செக் நம்பர் வந்து 6 டிஜிட்ஸ் நம்பர். அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது, எம்ஐசிஆர் கோட். எம்ஐசிஆர் கோட்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும், 9 டிஜிட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 வந்து சிட்டி கோடு இருக்கும். அடுத்த 3 டிஜிட்ஸ் வந்து பேங்க் கோடு இருக்கும். கடைசி 3 டிஜிட்ஸ் வந்து பிரான்ச் கோட். ஸோ இது எம்ஐசிஆர் கோட். அடுத்தது ஆர்டர் செக்ல பாருங்க. ஆர்டர் செக்னா என்னன்னா, இட் இஸ் பேயபிள் ஒன்லி டு த பர்சன் நேம்ட் ஆன் த செக். பேயபிள் ஒன்லி டு த பர்சன் நேம்ட் ஆன் த செக். இதுதாங்க ரொம்ப முக்கியம். பியரர் செக்குக்கும் ஆர்டர் செக்குக்கும் இதுதான் முக்கியமான வித்தியாசம். பியரர் செக்னா என்னது, அந்த செக் நான் யாருக்கு இஷ்யூ பண்றேனோ அவங்களும் வாங்கிக்கலாம், அவங்கள தவிர்த்து வேற யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா ஆர்டர் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் அந்த பே அப்படிங்கிற இடத்துல நான் சீதான்னு சொன்னேன் இல்லையா, அந்த சீதான்ற பேர் போட்டேன்னா அந்த செக்கை கொண்டு போய் சீதா கொடுத்தா மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க. ஓகே, வேற யார் போனாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க. வேற யார் போனாலும் தே cannot endorse the amount. endorse the amount அப்படிங்கிறது என்ன அர்த்தம், பணத்தை போய் வாங்க முடியாது. ஓகே, தே cannot cash it. அப்போ இதுல வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, தே மஸ்ட் என்டார்ஸ் த செக். என்டார்ஸ் த செக்னா என்ன அர்த்தம், அந்த செக்குக்கு பின்னாடி சைன் பண்ணிருக்கணும். அதுதான் வந்து ப்ரூஃப். இதுக்கு முன்னாடி பீரோ செக்ல பாத்தீங்களா, டஸ் நாட் ரெக்வயர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து பியரர் செக். ஏன்னா அது வேணா, அதுல போய் யார் வேணா எடுத்துக்கலாம் இல்லையா அந்த செக்கை கொடுத்து. அப்போ இந்த ஆர்டர் செக்ல பாத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. தே மஸ்ட் என்டார்ஸ். என்டார்ஸ் என்னது, நான் அந்த செக்கை கொடுத்து பணம் வாங்கினதுக்கு அப்புறமா செக்கை கொடுக்குறேன் இல்லையா, செக்கை வந்து கொடுக்கும்போது பின்னாடி செக்கை திருப்பி நான் சைன் பண்ணி கொடுக்கணும். சீதா அப்படின்னு சைன் பண்ணி கொடுத்தாதான் அதை வந்து ஐடென்டிபிகேஷனா எடுத்து உங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க. அப்போ அந்த பே பக்கத்துல யார் பேர் போட்டிருக்கணும் அவங்க மட்டும்தான் போய் எடுக்க முடியும். அவங்களும் என்ன பண்ணணும், அந்த ஐடென்டிபிகேஷனுக்காக அவங்க செக்குக்கு பின்னாடி சைன் பண்ணியிருக்கணும். இதுதான் என்னது, ஆர்டரிங் த செக், ஆர்டர் செக். ஓகே, இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இந்த செக்ல பாருங்க, ஆர்டர் அப்படின்னு எழுதியிருக்கா, போன செக்ல என்ன எழுதிருந்துச்சு, பியரர் அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. இந்த செக்ல ஆர்டர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகே, பே பக்கத்துல ஆர்டர்னு இருக்கும். ஒருவேளை அது ஆர்டர் எழுதாம செக் இருக்குனாலும் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, பியரர் அப்படிங்கிற செக்கையும் எடுத்து எழுதலாம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, நான் ஆர்டர் செக்கா பாஸ் பண்ண போறேன்னா அந்த பியரர் அப்படிங்கிற வேர்டை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அது முக்கியம். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பியரர் செக் எடுத்து தான் நான் வந்து ஒரு ஆர்டர் செக்கை பாஸ் பண்றேன் அப்படின்னா, அப்ப நான் பே பக்கத்துல சீதான்ற பேரை எழுதிட்டு அது ஆர்டர் செக்கா நீங்க பாஸ் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், அந்த பியரர் அப்படிங்கறத அடிச்சீங்கனாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் அன் ஆர்டர் செக். புரிஞ்சுதா இது? ஸோ பியரர் செக் பார்த்தாச்சு, ஆர்டர் செக் பார்த்தாச்சு. அடுத்த செக் பாருங்க, கிராஸ்டு செக். இந்த கிராஸ்டு செக் எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம அப்பா கொடுத்துருப்பாங்க, அப்பாவோ இல்லை அப்பாவுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க, நம்ம வீட்டில் யாராவது யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இது நார்மல் பப்ளிக்கும் யூஸ் பண்ண முடியும். நார்மல் பப்ளிக்கும் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கிராஸ்டு செக். இந்த கிராஸ்டு செக் அப்படின்னா என்னன்னா, இட் ஹேஸ் 2 parallel lines across its face with the words account payee written on the top left.
இப்ப இந்த இமேஜ்ல பாருங்க, இந்த இமேஜ்ல தெரியுதா? அக்கவுண்ட் பேயி அப்படின்னு சொல்லி பேரலல் லைன் போட்டு இந்த பேரலல் லைனுக்குள்ள என்ன எழுதியிருக்காங்க? அக்கவுண்ட் பேயி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. டாப் லெஃப்ட் கார்னர்ல எழுதியிருப்பாங்க. ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்கா? இதுதான் என்னதுங்க? கிராஸ்டு செக். இந்த கிராஸ்டு செக்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க இந்த கிராஸ் செக்ல என்ன ஆகும்னா, பக்கத்துல இந்த இமேஜ்ல பாருங்க, அத்துல் வாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல செக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் அது போய் சேர போகுது. இங்க பாருங்க, பியரர் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கா? அப்ப இந்த பியரர் செக் வந்து பியரரும் போடலாம், ஆர்டர் செக்கும் போடலாம். இதுல எது வேணா போட்டுக்கலாம். இப்போ இந்த அக்கவுண்ட் பேயி அப்படின்னா, இவங்களுடைய அக்கவுண்ட், இந்த அக்கவுண்ட் அந்த பேர் பக்கத்துல யார் பேர் எழுதியிருக்கோ அவங்க பேருக்கு தான், அவங்க அக்கவுண்ட்டுக்கு தான் இந்த பணம் போய் சேரும். அதுவும் எப்படின்னா, நீங்க போய் இந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டாலாம் தர மாட்டாங்க. ஓகே, கிராஸ்ட் செக்குக்கு என்ன வித்தியாசம்னா, இது வரைக்கும் பியரர் செக்லயும் ஆர்டர் செக்லயும் நம்ம என்ன பார்த்தோம்? நீங்க கொண்டு போய் கேஷை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. பியரர் செக்ல யார் வேணா போய் எடுத்துக்கலாம். ஆர்டர் செக்ல அந்த கன்சர்ன் பர்சன் போய் அவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்கணும்? எடுத்திருக்கணும். கன்சர்ன் பர்சன் தான் எடுத்துக்க முடியும். ஆனா இதுவே கிராஸ் செக்கா இருந்ததுன்னா, அந்த பர்சன் போய் பேங்க்ல செக்கை கொடுக்கும்போது உங்களுக்கு கேஷா கைக்கு வராது. கேஷா கையில நீங்க எடுத்துக்க முடியாது. அதுதான் வந்து கிராஸ் செக். அப்ப கிராஸ் செக்ல எப்படிங்க பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போய் ஒரு செக் வந்து கிளியரன்ஸ் ஆகணும். செக் வந்து கிளியர் ஆகி தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகே, இதுக்கு வந்து என்ன இருக்கும்? ஒரு கிளியரிங் ஹவுஸ் இருக்கும். அந்த கிளியரிங் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சர்ன் பேங்க்குக்கு அனுப்பி அந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு கிளியர் ஆகி என்னவாகும்? உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போய் சேர்ந்துரும். அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 நாளாவது குறைஞ்சபட்சம் என்ன எடுக்கும்? டைம் எடுக்கும். நம்ம அக்கௌண்ட்ல பணம் ஏறுறதுக்கு 2 நாளாவது டைம் எடுக்கும். மற்ற செக்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? நீங்க எப்போ கொண்டு போய் செக் கொடுத்தாலும் உடனே கையில கேஷை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த கிராஸ்ட் செக்ல இந்த அக்கௌண்ட் பேயின்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பணம் ஏறும். அதுவும் உங்களுக்கு எப்படி ஆகும்னா, கிளியரன்ஸ் ஆகி தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறும். டைரக்டா கையில கேஷ் வராது. ஓகேங்களா? இதுதான் என்னது? கிராஸ்ட் செக். இதுதான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது ஓப்பன் செக். இந்த ஓப்பன் செக் அப்படிங்கிறது என்னன்னா, அன்கிராஸ்ட் செக் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க பாருங்க, அன்கிராஸ்ட் செக் இருக்கா? திஸ் இஸ் பேசிக்கலி அன் அன்கிராஸ்ட் செக். இந்த மாதிரி நம்ம கிராஸ்ட் செக்ல பார்த்த மாதிரி ரெண்டு பேரலல் லைன்ஸ் அக்கௌண்ட் பேயி இப்படிலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஓப்பன் செக். யார் வேணாலும் போய் வந்து கேஷ் எடுத்துக்கலாம். அது மாதிரி அதே மாதிரி தான். அதாவது நீங்க ஆர்டர்னு எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் தான் எடுத்துக்க முடியும். பியரர்னு எழுதுச்சுன்னா யார் வேணா போய் எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா பியரர் பிளஸ் ஆர்டர் செக் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? ஓப்பன் செக், அதாவது அன்கிராஸ்ட் செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது போஸ்ட் டேட்டட் செக். போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேர்லயே இருக்கு. போஸ்ட் டேட்டட் செக்னா, இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. ஐசிஐசி பேங்க் செக் இது. இதுல வந்து என்ன டேட் போட்டிருக்கு? 21/7/2003 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இப்போ இதுல போஸ்ட் டேட்டட் செக்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ இன்னைக்கு செக்கை இஷ்யூ பண்றேன். ஆனா நான் செக்கை இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணிடுறேன்னா, இன்னைக்கு தேதி என்னது? 3ஆம் தேதி ஜனவரி மாசம் 2025 இல்லையா? இன்னைக்கு நான் வந்து செக்கை கொடுக்குறேன். ஆனா அந்த செக்ல என்ன டேட் போடுறேன் அப்படின்னா, இதே மாதிரி 02/02/2025, அதாவது பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி 2025 அப்படிங்கிற டேட்டை போட்டு கொடுத்துறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபியூச்சர் டேட் போட்டு நான் கொடுக்குறேன் செக்ல. அப்படின்னா தான் அது என்னது? அது பேரு போஸ்ட் டேட்டட் செக். செக் ஓகே. ஃபியூச்சர் டேட் போட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது பேர் என்னது? போஸ்ட் டேட்டட் செக். ஆனா அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? நீங்க அங்க போய் நான் செக் கொடுத்தேன்னா பணம் கொடுத்துருவாங்க. ஆனா நான் அப்ப எப்ப கொடுக்க முடியும் அப்படின்னா, நான் வந்து அந்த டேட் வரணும். பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி வந்தாதான் எனக்கு பணம் வந்து கைக்கு கிடைக்கும். ஓகே, இதுல பாருங்க, இட் ஹாஸ் அ ஃபியூச்சர் டேட் அண்ட் கேன் நாட் பி கேஷ்ட் அன்டில் தட் டேட் அரைவ்ஸ். அந்த டேட் வர வரைக்கும் நான் செக்கை கொண்டு போய் கொடுத்து கையில கேஷ் வாங்கிக்க முடியாது. நான் அடுத்த மாசம் 2ஆம் தேதிக்கு தான் செக் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தான் போய் பேங்க்ல போய் பணம் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க செக்கை கொடுத்தீங்கன்னா பணம் தர மாட்டாங்க. இதுதான் என்னது? போஸ்ட் டேட்டட் செக். இது நம்ம காமனா வந்து ஃபியூச்சர் டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த லோன் பர்பஸ்க்காக, இல்லைன்னா ஏதாவது ரெண்ட் கொடுக்கணும். நான் இந்த மாசத்துக்கு வந்து செக் எழுதி கொடுத்தேன். ரெண்ட் வந்து நான் அடுத்த மாசம் வந்து 7ஆம் தேதி வந்து ரெண்ட் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5ஆம் தேதிக்கு செக் போட்டு கொடுத்துட்றேன். ஓகே, 5ஆம் தேதி ஏன்னா எனக்கு வந்து இப்போ 5ஆம் தேதி சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 7ஆம் தேதி ஆனா எனக்கு ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னா நான் 7ஆம் தேதிக்கு செக் போட்டு கொடுத்துட்றேன். அப்ப 7ஆம் தேதிக்கு என்ன பண்ணிக்கலாம்? நான் 7ஆம் தேதி போய் அந்த செக்கை கொடுத்து கேஷ் எடுத்துக்கலாம். புரியுதா? இதுதான் என்னது? போஸ்ட் டேட்டட் செக். அடுத்தது ஆன்டி டேட்டட் செக். ஆன்டி டேட்டட் செக்னா என்ன? அந்த செக்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன டேட் இருக்கும். போஸ்ட் டேட்டட் செக்னா என்ன அர்த்தம்? வரப்போற டேட் இருக்கும். வரப்போற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேட் போட்டு நான் கொடுக்குறது என்னது? போஸ்ட் டேட்டட் செக். அதாவது ஃபியூச்சர் டேட் போட்டு கொடுத்தா அது போஸ்ட் டேட்டட். முடிஞ்சு போன டேட் போட்டு கொடுத்தா அது பேர் என்னது? ஆன்டி டேட்டட் செக்.
ஓகே, இது என்ன மாசம்? ஜனவரி மாசம் இல்லையா? ஜான்வரி மாசம் நான் வந்து செக்கை வந்து இஷ்யூ பண்றேன். ஆனா நான் என்ன செக்கை இஷ்யூ பண்றேன்? நவம்பர் மாசத்துக்கான செக்கை நான் இஷ்யூ பண்றேன்னு வச்சுக்கோங்க. நவம்பர் மாசம் டேட் போட்டிருக்கு அந்த செக்ல அப்படின்னா அது பேர் என்னது? ஆன்டி டேட்டட் செக். நான் ஃபியூச்சர் டேட் போட்டேன்னா அது பேர் என்னது? போஸ்ட் டேட்டட் செக். ஓகே, ஃபியூச்சர் டேட் இஸ் கால்ட் போஸ்ட் டேட்டட் செக், ப்ரீவியஸ் டேட் இஸ் கால்ட் ஆன்டி டேட்டட் செக். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? அடுத்தது டிராவலர்ஸ் செக். டிராவலர்ஸ் செக் அப்படிங்கிறது இது பேர்லயே இருக்கு இல்லையா? நம்ம டிராவல் பண்ணும்போது கேஷா கையில எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல அந்த பேமெண்ட் நம்ம எது மூலியமா பண்ணிக்கலாம்? செக் மூலியமா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது ஈஸி கோயிங்காக, ஈஸியா நமக்கு வந்து இருக்கட்டும், நம்ம வந்து பல்க் அமௌண்ட் ஆஃப் கேஷ் எடுத்துட்டு போக வேண்டாம், எங்கேயாவது செக் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா தான் நம்ம செக் எடுத்துட்டு போக முடியும், இல்லைன்னா அதுவும் பாசிபிள் இல்லை. அங்கெல்லாம் நம்ம செக் அக்செப்ட் பண்ணுவாங்க நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா டிராவல் டைம்ல நம்ம செக் புக் எடுத்துட்டு போகலாம். அப்போ நம்ம செக்கை இஷ்யூ பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்யூ பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எதுக்காக இது வந்து டிராவல் டைம்ல வந்து இந்த டிராவலர்ஸ் செக் எடுத்துட்டு போவாங்கன்னா இதை வந்து நம்ம தொலைஞ்சு போகாம இல்ல வந்து நம்மகிட்ட இருந்து யாரும் திருடிடாம இருக்கிறதுக்காக. ஓகே, அதனால பேங்க் வந்து அந்த மாதிரி இஷ்யூ பண்றதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் கொடுப்பாங்க. நீங்க அந்த டிராவலிங் டைம்ல எடுத்துட்டு போகலாம் அன்லெஸ் அந்த செக் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா. ஓகே, அடுத்தது செல்ஃப் செக். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம் இல்லையா, டிராயரும் பேயும் வந்து ஒரே ஆளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுதான் இந்த செல்ஃப் செக். இந்த செல்ஃப் செக்ங்கிறது என்னன்னா அவங்க பேருக்கே அவங்க செக்கை இஷ்யூ பண்ணிப்பாங்க. It is a check that is written by the account holder to themselves. அக்கௌண்ட் ஹோல்டர் டு தெம்செல்ஸ், அவங்களுக்கு அவங்களே செக்கை இஷ்யூ பண்ணிக்கிறது தான் பேர் தான் என்னது? செல்ஃப் செக். ஓகே, டிராயரும் பேயும் ஒரே ஆளா இருக்கலாம்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் இல்லையா? அது வந்து இந்த செல்ஃப் செக் தான். ஓகே, அடுத்தது ஸ்டேல் செக். ஸ்டேல் செக்னா என்னது? நான் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, செக்குக்கான வேலிடிட்டி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசம் அப்படின்னு. நான் எப்போ இஷ்யூ பண்றேனோ அதுல இருந்து 3 மாசம் வரைக்கும் அந்த செக்கோடைய வேலிடிட்டி இருக்கும். நீ அந்த வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் ஒரு செக்கை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து பணம் கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டாங்க. அதுதான் என்னது? ஸ்டேல் செக். செக் பாஸ்ட் இட்ஸ் வேலிடிட்டி. ஓகே, செக் பாஸ்ட் இட்ஸ் வேலிடிட்டி 3 months ஆஃப்டர் த டேட் ஆஃப் பீயிங் issued. அப்போ 3 மாசம் கழிச்சு கொண்டு போய் நீங்க அந்த செக்கை கொடுக்குறீங்கன்னா என்ன தர மாட்டாங்க? பணம் தர மாட்டாங்க. அப்படி இருக்க செக் பேர் தான் என்னது? ஸ்டேல் செக். ஓகே, a check past its validity 3 months after the date of being issued is called a stale check. அப்படின்னா என்னது ஆயிரும்? அது பவுன்ஸ் ஆயிரும். கரெக்டா? ஏன்னா நான் வந்து வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு போய் செக்கை கொடுத்தேன்னா யாராவது காசு தருவாங்களா? அப்ப அது பேர் என்னது? ஸ்டேல் செக். ஒரு செக்கோட வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ட்ரங்கேட்டட் செக். இந்த ட்ரங்கேட்டட் செக் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த கிளியரிங் ஹவுஸ்ல போய் எடுத்துட்டு கிளியரிங் ஹவுஸ்ல இருந்து பேங்க்குக்கு போகணும். பேங்க் தான் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் வந்து என்னது? இந்த ட்ரங்கேட்டட் செக். இந்த ட்ரங்கேட்டட் செக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இப்ப வந்து வேற மாதிரி ட்ரங்கேட்டட் செக் வந்து வேற மாதிரி பண்றாங்க. இந்த ட்ரங்கேட்டட் செக் முன்ன எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிராப் பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா கிளியரிங் ஹவுஸ்ல போடுவாங்க. ஓகே, இந்த டிராப் பாக்ஸ்ல எல்லா செக்கையும் எடுத்துட்டு போய் கிளியரிங் ஹவுஸ்ல கொடுப்பாங்க. அந்த கிளியரிங் ஹவுஸ்ல இருந்து அந்தந்த பேங்க்குக்கு அந்த செக் போய் சேரும். ஓகே, இப்போ எஸ்பிஐ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்பிஐ நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா அதே அக்கௌண்ட் உள்ளவன் தான் எனக்கு செக் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வச்சிருக்கலாம், எஸ் பேங்க்ல வச்சிருக்கலாம். அவங்க வந்து எனக்கு செக் இஷ்யூ பண்றாங்கன்னா அப்ப அந்தந்த பேங்க்குக்கு அந்த செக்கை அனுப்பிடுவாங்க. ஸோ கிளியரிங் ஹவுஸ்ல இருந்து அந்த பேங்க்குக்கு போய் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து இந்த செக்கை வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்டுருவாங்க. இப்படிதான் ட்ரான்கேஷன் சிஸ்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேயா? இப்போ எப்படி பண்றாங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அந்த டிராப் பாக்ஸ்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து டிராப் பாக்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க. டிராப் பாக்ஸ்ல இருந்து கிளியரிங் ஹவுஸுக்கு மாறும். கிளியரிங் ஹவுஸ்ல இருந்து பேங்க்குக்கு போகும். இதுதான் வந்து முன்னாடி இருந்த ட்ரங்கேஷன் சிஸ்டம். இப்போ ட்ரங்கேட்டட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ட்ரங்கேஷன் சிஸ்டம் இப்போ இப்போ மாறி இருக்கிறது எப்படின்னா, உங்களுக்கு வந்து மெயில் எல்லாமே மெயில்ல போயிட்டு இருக்கு. அதை போட்டோ காப்பி எடுப்பாங்க, அதாவது போட்டோ எடுத்துப்பாங்க, அந்த செக்கை போட்டோ எடுப்பாங்க, போட்டோ எடுத்து அதை மெயில் பண்ணிடுவாங்க. மெயில்ல இருந்து பேங்க்குக்கு போகும், பேங்க்ல இருந்து உங்க செக் வந்து கிளியர் ஆகி அக்கௌண்ட்ல வந்து பணம் ஏறிடும். இப்படிதான் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு ட்ரங்கேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து போட்டோ காப்பி எடுக்கிறாங்க, மெயில் அனுப்புறாங்க, மெயில்ல இருந்து பேங்க்குக்கு போகுது, பேங்க் வந்து செக்கை கிளியர் பண்ணி உங்களுக்கு என்ன பண்றாங்க? அக்கௌண்ட்ல பணம் மாத்தி விட்டுறாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ட்ரங்கேஷன் சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. அதான் அங்க போட்டிருக்கோம் இல்லையா, போட்டோ காப்பி ஆஃப் த செக் அப்படின்னு எடுத்துட்டு. இந்த ட்ரங்கேஷன் சிஸ்டம் யார் கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் கொண்டு வந்தாங்க 2010ல.
ஓகே, அப்போ இப்போ இருக்கக்கூடிய ட்ரங்கேஷன் சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. ஸோ செக் கிளியர் ஆகுறது இப்படிதான் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து செக் கிளியரன்ஸ் போய் செக் கிளியரிங் ஹவுஸ் போய் அப்புறம் தான் உங்களுக்கு பேங்க்குக்கு வந்துச்சு, பேங்க்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு போட்டோ காப்பி எடுத்து அதை மெயில் அனுப்பிச்சிட்டனாலே அதை கிளியர் பண்ணி அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விட்டுறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரங்கேஷன் சிஸ்டம். இப்போ இந்த ட்ரங்கேஷன் இந்த செக்ல பாத்தீங்கன்னா இந்த சிடிஎஸ் சிடிஎஸ் 2010 அப்படின்னு உங்க செக்ல எழுதியிருப்பாங்க. ஓகே, இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, வெர்டிகலா எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல, சிடிஎஸ் 2010. அடுத்த தடவை ஏதாவது செக் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கவனிச்சு பாருங்க, சிடிஎஸ் 2010 அப்படின்னு எழுதியிருக்கும். சிடிஎஸ்னா என்னன்னா செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம், 2010ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால அதை அப்படி எழுதியிருப்பாங்க வெர்டிகலா. ஓகே, நீங்க செக் நெக்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது கவனிச்சு பாருங்க, சரியா? அடுத்தது டிஸ்ஹானர் செக். டிஸ்ஹானர் செக்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, பவுன்ஸ்டு செக். நான் இப்போ வந்து என் அக்கௌண்ட்ல வந்து பணமே கிடையாது, ஆனா நான் ஒருத்தங்கிட்ட செக்கை கொடுத்து நீ போய் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பேங்க்காரன் தருவானா? அது திருப்பி என்கிட்டயே வந்துடும் இல்லையா, பவுன்ஸ்டு செக். நான் செக் யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்ககிட்டயே அது திரும்ப வந்துடும். ஏன்னா அது வந்து என்கிட்ட அக்கௌண்ட்ல பணமே கிடையாது இல்லையா, அப்போ அது பவுன்ஸ்டு செக். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்ஹானர் செக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பிளாங்க் செக். பிளாங்க் செக் எல்லாருக்குமே தெரியும், நீங்க படத்துல கூட பார்த்திருப்பீங்க. பிளாங்க் செக்னா வந்து ஒரு செக் வந்து எம்டியா இருக்கும், எதுவுமே ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க. பேயி நேம், பே பக்கத்துல யாருக்கு நான் செக்கை இஷ்யூ பண்ண போறேனோ அவங்க பேர் இருக்காது, எவ்வளவு அமௌண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் என்னதான் இருக்கும், முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது இந்த பிளாங்க் செக்ல சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆல்ரெடி சைன் பண்ணி இந்தப்பா செக் வச்சுக்கோ, நீ எவ்வளவு வேணுமோ நீயே உனக்கு ஏத்த மாதிரி பணம் போட்டுக்கப்பா, நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாங்க் செக் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கியா அப்படின்னு சொல்லி அந்த செக்ல சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்திருக்கீங்களா? நோ மானிட்டரி வேல்யூ ரிட்டர்ன், நோ மானிட்டரி வேல்யூ ரிட்டர்ன் ஆன் இட் பட் ஹாஸ் சைன்ட் ஆல்ரெடி. ஒரு செக்கை வந்து எதுவுமே எழுதாம சைன் மட்டும் பண்ணி கொடுக்கறது தான் பிளாங்க் செக். ஓகே, அடுத்தது த லாஸ்ட் ஒன், மியூட்டிலேட்டட் செக். நிறைய பேர் மல்டிலேட்டர் செக்னு படிப்பாங்க, அப்படி இல்லைங்க, மியூட்டிலேட்டர் செக். ஓகே, நல்லா பாருங்க, மல்டிலேட்டர் செக்னா எம்யூஎல் வந்திருக்கணும், மல்டிலேட்டர் செக் கிடையாது, இது வந்து மியூட்டிலேட்டட் செக், சரியா? மியூட்டிலேட்டட் செக் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, செக் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திருக்கீங்களா, செக்கை வாங்கி யார்கிட்ட வந்து இஷ்யூ பண்றாங்களோ, இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து அந்த செக்கை வாங்கியிருப்பாங்க. செக் வந்து சரி அப்புறமா போய் பணம் எடுத்துக்கலாம், நமக்கு டைம் இருக்க நேரம் போய் இந்த டைம் இருக்குல்ல, அதனால நம்ம எப்போ அந்த சைடு நம்ம வந்து அந்த வழியா போகணும்னா அந்த பேங்க் வழியா போகும்போது நம்ம அந்த செக்கை கொடுத்து பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க பாக்கெட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் அது என்ன இருக்கும், கசங்கி கிழிஞ்சு சில இதெல்லாம் நனைஞ்சு கூட போயிருக்கும். பார்த்திருக்கீங்களா? அந்த மழை பெஞ்சுதான் நனைஞ்சு போயிருக்கும். அப்ப அது மாதிரி எல்லாம் ஆயிருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் என்னது, மியூட்டிலேட்டட் செக் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அது கிழிஞ்சிருந்தாலும் சரி, இல்ல கசங்கி இருந்தாலும் சரி, சில இதெல்லாம் தண்ணியில நனைஞ்சு போயிருக்கும், நனைஞ்சே கிழிஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் மியூட்டிலேட்டட் செக். அப்படி இருக்க செக்கை கொண்டு போய் வந்து நீங்க பேங்க்ல கொடுத்தீங்க அப்படின்னா அது கன்சர்ன் டிராயர் இருக்காங்க இல்லையா, யார் அந்த செக் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த செக் இஷ்யூ பண்ணவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. சில பேங்க்ஸ்ல அதுவும் தரமாட்டாங்க. ஓகே, சில பேங்க்ஸ்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணத்தை எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சில பேங்க்ஸ்ல அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த டிராயர் வந்து யார் செக்கை இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க வந்து அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாம உங்ககிட்ட அந்த பணம் வந்து சேராது. இது சில பேங்க்ஸ்ல அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில பேங்க்ஸ் அப்படியும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. டிராயர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அந்த பணம் வந்து சேர்றதுலாம் சில பேங்க்ஸ்ல இருக்காது. இது எப்போ இந்த வந்து உங்களுக்கு கிழிஞ்சிருந்தாலோ இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு கசங்கி போயிருந்தாலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருந்தா, அந்த செக்ல வந்து சிம்பிளா டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், மியூட்டிலேட்டட் செக்னு சொல்லுவோம். அதை வந்து டிராயர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாம, டிராயருங்கிறது யாரு, செக்கை யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாம அவங்க கன்ஃபர்மேஷன் இல்லாம உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதுதான் எனது மியூட்டிலேட்டட் செக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், செக்ஸோடைய பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் செக்ஸோடைய டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இது எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க வந்து அடுத்த தடவை செக்கை பார்க்கும்போது இது பேலர் செக்கா, ஆர்டர் செக்கா, இது என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, கிராஸ்ட் செக்கா எப்படி போட்டிருக்காங்க, இது உள்ள ஓப்பன் செக்கா அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. செக்கு பார்க்கறதுக்கான செக் வந்து உங்க கை கிடைக்குது இல்ல வேற யார்கிட்டயாவது இருக்கு அப்படின்னா அதை வாங்கி பாருங்க என்னென்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ செக்கை பத்தி ஓவராலா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் படிக்கும்போது இன்டெப்தா படிக்கணும்.
இது செக்குக்கு மட்டும் இல்ல, எந்த விஷயம் நீங்க பேங்க் சம்பந்தமா படிக்கும் போதும் இது எதுக்காக படிக்கிறோம். நான் இப்போ செக் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேங்க்குக்கு நம்ம எக்ஸாம்க்காக மட்டும் படிக்கல. நம்ம வந்து ஜென்ரலா ஒரு விஷயம் வந்து நான் போறேன் ஒரு பேங்க்குக்கு போறேன்னா எனக்கு இதை வந்து நான் எதுக்காக கொடுக்குறாங்க, இதுல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியணும் இல்லையா. நான் இப்போ ஒரு வித்ட்ரால் சலான் கொடுக்குறாங்கன்னா எனக்கு அதை ஃபில்அப் பண்ண தெரியணும். வித்ட்ரால்ல நான் வந்து எங்க அக்கௌண்ட் நம்பர் போடணும், நான் சைன் பண்ணணுமா, எவ்வளவு அமௌண்ட் எழுதணும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருந்தாதான் நான் ஒரு பேங்க்குக்கு போய் இது எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்க முடியும். அப்போ இது அன்றாட வாழ்க்கையிலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறதையும் ஒரு நுணுக்கமான விஷயங்களை கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் இல்லையா. 1881 நம்ம இந்த ஆக்ட் படிக்க வேணாம், நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் மட்டும் படிச்சுட்டு போறோம் அப்படின்னா அதை அவன் என்ன பண்ணிடுவானா, ஆக்ட ஒரு தடவை கேட்டுருவான். ஆக்ட் ஒரு தடவை ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ல கொஸ்டின் வந்திருந்தது, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் கவனமா பார்த்து படிச்சுக்கணும். அதே மாதிரி செக் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ எம்ஐசிஆரும் 9 டிஜிட் கோட் இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அவன் என்ன கேட்டுருவாங்கன்னா 9 டிஜிட் கோட் இருக்கு இல்லையா, நம்ம 9 டிஜிட் கோடுன்னு படிச்சிருப்போம், அதெல்லாம் படிச்சுட்டு போயிடுவோம். நம்ம என்ன கவனிச்சிருக்க மாட்டோம்னா இப்போ அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்பாங்கன்னா மொத்தம் 9 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த 9 டிஜிட்ஸ்ல ஃபோர்த் டிஜிட் வந்து என்ன எதுக்கான கோட் அப்படின்னு கேட்டுருவாங்க. எம்ஐசிஆர்ல 9 டிஜிட்ஸ் கோட் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுல வந்து ஃபோர்த் டிஜிட் வந்து எதுக்கான கோடுன்னு நமக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம கவனிக்காம நம்ம அதை படிக்காம போயிடுவோம். நம்ம படிச்சிருக்கிறது எம்ஐசிஆரோட ஃபுல் ஃபார்ம் படிச்சிருப்போம், 9 டிஜிட் கோடுன்னு படிச்சிருப்போம். அது வந்து செக்ல எங்க இருக்குன்றது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம், செக் நம்பர் பக்கத்துல இருக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஃபோர்த் டிஜிட், இந்த 9 டிஜிட்ஸையும் வந்து எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால என்ன பண்ணணும், அந்த 9 டிஜிட்ஸையும் தனித்தனியா படிக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் வந்து சிட்டி கோட். அப்ப அந்த ஃபோர்த் டிஜிட் என்னவா இருக்கும், பேங்க் உடைய கோடை ரெப்ரசென்ட் பண்ணும். 4, 5, 6 இது மூணுமே பேங்க் உடைய கோடை ரெப்ரசென்ட் பண்ணும். செவன்த், எய்த் அண்ட் நைன்த் டிஜிட்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும், பிரான்ச் உடைய கோடை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த மாதிரி தாங்க எக்ஸாம்ல கேட்கறாங்க. சரியா, அதனால நீங்க இதெல்லாம் கவனமா பாத்துக்கணும். இப்ப இதெல்லாமா கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தான் கேட்கறாங்க இப்போ. ஏன்னா நம்ம எதை படிக்கிறோன்றது அவங்க வந்து நம்ம மைண்டை ரீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நம்ம இதெல்லாம் படிக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனால நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு தான் போகணும். ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கணும், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் படிக்கணும். ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க படிக்கும்போது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்க திரும்ப படிச்சுக்கோங்க. செக்குடைய பேசிக் டீடைல்ஸ், டைப்ஸ் ஆஃப் செக்ஸை வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் படிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் கொடுங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.